என் தங்கப்பிள்ளையே, இன்று இந்த விடியல் சதுர்த்தியில் திருவோண நட்சத்திரத்தோடு விடிந்தாலும் பஞ்சமி திதியோடு இன்று முடியப் போகின்ற இந்த வெற்றி நாளில் உன் அம்மா உன்னிடத்தில் ஒரு உண்மையை சொல்ல காத்து கொண்டிருக்கின்றேன். இது போன்ற ஒரு அதிர்ஷ்ட நாளில் இந்த உண்மையை நீ தெரிந்து கொண்டாயானால் உன்னுடைய வாழ்க்கையில் இனி நடக்கக்கூடிய பல விஷயங்கள் உன் கண் முன்னால் தெரிய வந்துவிடும். நம் வாழ்க்கை எதை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது, நம் வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்று அதிகமாக யோசித்து கொண்டிருந்த உனக்கு இதுதான் நடக்கிறது என்று வெட்ட வெளிச்சமாக காட்டிவிட அம்மா இன்று வந்திருக்கின்றேன். தாயானவளின் அன்பு உனக்கு நிச்சயமாக புரியும். இந்த வராகி உனக்கு கொடுக்கக்கூடிய நல்லது எப்பொழுதுமே உன்னை வாழ வைக்கும் என்பதும் உனக்கு நன்றாக தெரியும். அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை, எந்த ஒரு விஷயத்தின் மீதும் நீ உன்னுடைய கவனத்தை முழுமையாக செலுத்தி விடாமல் இருப்பதற்கு என்ன காரணம்? இனிமேலாவது நான் சொல்கின்ற விஷயங்களை தெளிவாக புரிந்து கொண்டு இன்று இந்த விடியலை முதலில் நல்லபடியாக தொடங்கி அதன் பிறகு அம்மா சொல்ல வருகின்ற உண்மைகளையும் நீ தெரிந்து கொண்டால் போதும். வாழ்க்கையானது உனக்கு எப்பொழுதுமே மனதிற்குள் நீங்காத ஆசைகளையும் நீங்காத துன்பங்களையும் தேடி தேடி கொண்டு வந்து கொடுத்து கொண்டிருப்பதாக நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? இவையெல்லாம் உன்னை தேடி வரவில்லை, நீயாக தேடிச் சென்று இதையெல்லாம் பிடித்திருக்கிறாய் என்பதுதான் உண்மை. உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களையுமே நீ சட்டென்று புரிந்து கொள்ளாமல் மிக பெரிய வேதனையோடு சுமப்பதனால்தான் உனக்கு பிரச்சனைகள் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். யார் நினைத்தாலும் இங்கு யார் வாழ்க்கையிலும் எதையும் நடத்தி விடலாம் என்பதை விட யார் நினைத்தாலும் யார் மனதையும் மாற்றிவிட முடிகின்றது. எளிதாக அடுத்தவர்களின் பேச்சிற்கு உன்னுடைய மனதை நீ பறிகொடுத்து விடுகின்றாய். சட்டென்று இவர்களின் வார்த்தைகளை நீ ஏற்றுக்கொள்கின்றாய். இப்படி செய்யும் பொழுது இந்த வாழ்க்கை எப்பொழுதுமே உனக்கு கஷ்டத்தையே கொடுக்குமே தவிர வேறெதையும் கொடுத்து விடாது என்பதுதானே உண்மை. என் பிள்ளையே, உன்னுடைய துன்பத்திற்கு முதலாவது காரணமாக இருக்கின்ற உன்னுடைய இந்த மனது நிச்சயமாக மாற வேண்டும். உன்னுடைய துன்பத்திற்கு காரணமாக இருக்கின்ற உன்னை சுற்றி இருக்கின்ற மனிதர்களும் மாற வேண்டும். இதுவெல்லாம் சாதாரணமாக நடக்குமா என்று கேட்பாயானால் என் பிள்ளையே, நிச்சயமாக அது நடக்காது. ஏனென்றால் இத்தனை காலமும் இதுதான் வாழ்க்கை என்று நீ இதற்குள்ளேயே மூங்கி கிடந்து விட்ட பிறகு இனிமேல் எல்லாமும் ஒரு நொடியில் மாற வேண்டும் என்றால் அது எப்படி மாறும்? ஒரு நொடியில் இது மாற்றத்தை கொடுக்க வேண்டும் என்றால் எப்படி கொடுக்க முடியும்? அதனால் உன்னை சுற்றி நடக்கப் போகின்ற விஷயங்களை எல்லாம் என்னவென்று நீ தெரிந்து கொண்டு அதிலிருந்து எப்படி விடுபடுவது என்பதனை நீ புரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை நிச்சயமாக நீ காப்பாற்றி கொள்ளத்தான் வேண்டும். இந்த விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் இன்றல்ல நேற்றல்ல என்றோ உனக்கு நன்மைகளை கொடுக்க வேண்டும் என்று நிறைவான ஒரு முடிவை தந்திருக்கின்ற பொழுது நீ எதை நினைத்தும் வருத்தப்படாமல் நான் சொல்ல பொழுது இப்பொழுதாவது இதை நாம் தெரிந்து கொண்டோமே என்கின்ற சந்தோஷத்தோடு உன்னுடைய வெற்றி பாதையை உறுதி செய்ய நீ புறப்படு. என் பிள்ளையே, இது போன்ற ஒரு விடியல் எல்லோருக்கும் அமையுமா? அதுவும் தெரிந்திருக்குமா என்று கேட்டால் நிச்சயமாக வாய்ப்பு குறைவுதான். இது போன்ற ஒரு வெற்றி விடியலை உன்னுடைய வாழ்க்கையில் பெற்றிட உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த பேரதிர்ஷ்ட நேரத்தை விட்டு விடாமல், இது இந்த வாழ்க்கை உனக்கு தெய்வம் காண்பித்திருக்கின்ற ஒரு நல்ல நாள் என்பதனை மட்டும் புரிந்து கொண்டு இந்த நாளில் எக்காரணம் கொண்டும் நாம் எதையும் தவிர்த்து விடக்கூடாது என்பதில் நீ கவனமாக இருந்தாலே போதும். நடப்பது அத்தனையும் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்றாலும் சில விஷயங்களை தவிர்க்கலாம் என்கின்ற எண்ணம் வருமல்லவா, அதைத்தான் தவிர்க்க வேண்டும் என்று உன் அம்மா சொல்கின்றேன். எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அவசியமில்லை. எல்லோரும் குட்ட குட்ட நீ குனியத்தான் வேண்டும் என்ற அவசியமில்லை.
ஒரு முறை நிமிர்ந்து நின்று பார்த்தாலே இவர்கள் நிச்சயமாக உன்னை விட்டு விலகி ஓடிவிடுவார்கள். எல்லா விஷயமும் இவர்களுக்கு புரிந்து விட்டது என்று நினைத்து நிச்சயமாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அவர்கள் வருத்தப்படுவார்கள். சரி, இன்று இந்த விடியல் என் பிள்ளை விநாயக பெருமானை வணங்கி பெருமாளை வணங்கி உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நீ நிச்சயமாக நிறைவேற்றி கொள்ள வேண்டும். இன்று மதியத்திற்கு மேலாக வளர்பிறை பஞ்சமி திதி ஆரம்பமாகின்றது. உன் தாயானவள் உன்னுடைய இல்லத்திற்கு வந்து உனக்கான வெற்றியை உறுதி செய்யக்கூடிய நேரம் வந்துவிட்டது. உனக்கு நான் சரியென்று படுகின்ற பல நல்ல விஷயங்களை நிறைவேற்றி கொடுக்க வேண்டிய கால நேரம் கூடி வந்து விட்டது. நீ கேட்பதை மட்டும்தான் அம்மா கொடுப்பேனா என்று கேட்டால் நிச்சயமாக நீ கேட்டதும் கூட சில நேரங்களில் உனக்கு கிடைக்காமல் போய்விடும். அதற்கு காரணம், அது உனக்கு கிடைத்தால் உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷங்கள் உனக்கு நிலையாக இருக்காது என்பதற்காகத்தான். இந்த வாழ்க்கை உனக்கு எப்பொழுதுமே உன்னுடைய ஒட்டுமொத்த நன்மைகளையும் உன்னிடத்தில் ஒரு சேர கொடுத்து விட்டது என்றால் அதன் பிறகு நீ இந்த வாழ்க்கையை வாழாமலேயே போய்விடுவாய். அதுதான் எல்லாம் கிடைத்து விட்டதே என்று சொல்லி அத்தோடு நின்றுவிட முயற்சிகள் செய்து கொண்டிருப்பாய். அதனால் அம்மா எப்பொழுது உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று தீர்மானித்து வைத்திருக்கின்றேனோ அதை அந்த நேரத்தில் நிச்சயமாக உன் கைகளில் தெளிவாக தருவேன் என்பதனை புரிந்து கொள். சரி என் குழந்தையே, இன்று அம்மா ஒரு உண்மையை சொல்வதாகச் சொன்னாலே அது என்ன உண்மை என்று தானே யோசிக்கின்றாய்? என் குழந்தையே, உன்னை சுற்றி இருக்கின்ற 10 பேரில் 8 பேர் உனக்கு துரோகம் செய்ய நினைக்கின்றார்கள். என் குழந்தையே, அது மட்டுமல்ல, இந்த 8 பேரும் உன்னுடைய வெற்றியை கண்டு பொறாமைப்படுகின்றார்கள். நீ நினைக்கலாம், நான் எங்கே அம்மா வெற்றி பெற்றேன், என் வாழ்க்கை இப்படியே தானே சென்று கொண்டிருக்கிறது என்று. என் பிள்ளையே, வெற்றி என்பது நீ நினைத்த காரியத்தை நடத்தி முடிப்பது மட்டுமல்ல, நீ நினைத்த லட்சியத்தை அடைவது மட்டுமல்ல. என் பிள்ளையே, ஒரு நல்ல விஷயத்திற்காக நீ சிரித்தால் கூட உன் வாழ்க்கையில் நல்லது நடந்து விட்டது என்று சொல்லி நீ மகிழ்ச்சியாக இருந்தால் கூட மற்றவர்களுக்கு அது பொறாமை எண்ணங்களைத்தான் உருவாக்குகின்றது. மற்றவர்கள் மனதிற்குள் நீங்காமல் அது நின்று கொண்டிருக்கின்றது. இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த சந்தோஷத்தை கூட அவர்கள் ஏற்றுக்கொள்ள மனமில்லாமல் இருக்கிறார்கள் என்றால் உன்னை சுற்றி இருக்கின்ற இவர்களை பற்றி யாரென்று கட்டாயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, எல்லோரையும் அன்போடு பழகுவதில் எந்த தவறும் இல்லை. எல்லோரிடத்திலும் உண்மையாக இருப்பதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் நீ கொடுக்கின்ற இந்த அன்பிற்கும் நீ கொடுக்கின்ற இந்த நம்பிக்கைக்கும் அவர்களுக்கு அந்த தகுதி இருக்கிறதா என்பதனை முதலில் நீ முடிவு செய்து கொள்ள வேண்டும். இதற்கெல்லாம் அவர்கள் தகுதியானவர்களாக இருந்தால் மட்டும்தான் நீ கொடுப்பதிலும் பலன் இருக்கிறது என்பதனை முதலில் புரிந்து கொள். உனக்கான இந்த நேரம், உனக்கான இந்த வாழ்க்கை என்றும் உன்னுடைய உச்சபட்ச சந்தோஷத்தை உன் கைகளில் அழகாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நீ நினைத்தால் முடியாது என்று எதுவும் இல்லை. நீ நினைத்து விட்டால் இந்த வாழ்க்கையில் நடக்காது என்று எந்த ஒரு விஷயமும் இல்லை. எல்லாவற்றையும் நடத்தி முடித்து கொடுக்க நான் இருக்கிறேன் என்பதனை புரிந்து கொண்டு சுற்றி இருப்பவர்களை எப்பொழுதுமே தலையில் தூக்கி வைத்து கொண்டாடாமல் அவர்கள் எப்படி உன்னை தேவைக்கு பயன்படுத்துகிறார்களோ அதுபோல நீயும் உன்னுடைய தேவைகளுக்கு மட்டும் அவர்களிடத்திலிருந்து உனக்கான விஷயங்களை பெற்றுக்கொள். அதில் எந்த ஒரு தவறும் இல்லை. நமக்கு இதுதான் நடக்கிறது, உன் வாழ்க்கையில் இப்படித்தான் இருக்கிறது. அடுத்தவர்களை பழிவாங்கக்கூடாது. அடுத்தவர்களின் மனதை நீ எப்பொழுதுமே கலைக்கக்கூடாது. அடுத்தவர்களின் மனதில் இருக்கின்ற உணர்வுகளுக்கு நிச்சயமாக நீ எந்த ஒரு தீங்கினையும் விளைவிக்க கூடாது. அடுத்தவன் கண்ணீருக்கு காரணமாக கூடாது. மற்றபடி உனக்கு அவர்கள் கொடுக்கின்ற விஷயங்களை நீ திருப்பி கொடுப்பதில் எந்த தவறும் கிடையாது. அது எந்த அளவில் என்பதனை பொறுத்தது மட்டும்தான். உனக்கே தெரியுமல்லவா, காரியமாக ஒருவர் செய்ததை மீண்டும் அவருக்கு கொடுத்து விடுவதில் எந்த தவறும் இல்லை. அதே நேரத்தில் அவர்கள் உன்னை ஏதேனும் காயப்படுத்தி இருந்தார்கள் என்றால் அந்த காயத்தை அவர்களுக்கு கொடுக்க நினைக்காதே. அப்பொழுது நீ காக்கின்ற பொறுமை அந்த காயத்தை தெய்வத்திடமிருந்து அவர்களுக்கு பெற்று கொடுக்கும் என்பது
என்பதனை நீ புரிந்து கொள்வாய். தெய்வம் நிச்சயமாக உனக்கு உறுதுணையாக இருக்கும் என்பதனும் இந்த உண்மையையும் நீ இன்று தெரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.